இப்போ இந்த பருத்தியை வந்து அதனுடைய பருத்தி அது எப்படி பயிர் செய்கிறீங்க, அதை எப்படி வந்து நீங்கள் வந்து பயன்படுத்துகிறீங்க, இதில் என்னென்ன வந்து எப்படி வந்து இது வளர்ச்சி இதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எங்கள் பாடத்தில் வந்து 5ஆம் வகுப்பில் வந்து இந்த பருத்தியை பற்றின ஒரு பாடம் இருக்குது. அதுக்காக இன்றைக்கி வந்து நான் வந்து இந்த குழந்தைங்கள்லாம் ஆசிரியர். இப்போ இந்த பருத்தியை வந்து நீங்கள் வந்து எப்படி சாகுபடி பண்ணுவீங்க? பருத்தி வந்து விதை வந்து 2 விதை, ஒரு குழிக்கு 2 விதை போடணும். 1 இன்ச்சு அளவுக்கு குழி போட்டு அதில் 2 விதை போட்டு அதில் கொஞ்சம் மண் போடணும். எல்லாரும் குறிப்பு எடுத்துங்க. அப்போ அங்கே வந்து கேட்பேன். அதாவது ஒரு குழிக்கு 2 விதை, 2 விதை குழி போட்டு 2 விதை போட்டு கொஞ்சம் மண் போடணும். சரி, அது ஒரு 3-4 நாளில் முளைச்சி வந்துடும். ஓ, 4 நாளில் முளைச்சி வந்துடும். 4 நாளில் முளைப்பு திறன் வந்துடும். அது 5 நாள் 6 நாளில் சுத்தமாக டோட்டலாக எல்லாம் முளைச்சி வந்துடும். எவ்வளவுக்கு இடைவெளி விட்டு? அது 3 அடிக்கு ஒரு இடைவெளி விட்டு. 3 அடிக்கு ஒரு இடைவெளி 3 அடிக்கு ஒரு 2 விதை. சரி, அப்படி போடணும். 15 நாளைக்கும் பிறகு தண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சம் யூரியா போடணும். யூரியா ஒரு ஒட்டை இல்லை ஒரு ஜானுக்கு அந்தாண்டா போடணும். வேரில் இருந்து ஒரு ஜானுக்கு அந்தாண்டா கொஞ்சம் யூரியா போட்டு போயிட்டு இருக்கணும். அதுக்கு ஆள் வச்சு கையால் தான் போடணும். மறுபடியும் 15 நாள் கழித்து கொஞ்சம் யூரியா வச்சு அதே மாதிரி தண்ணியை வைக்கணும். மொத்தமாக யூரியா, டிஏபி, யூரியா, வேப்பமுன்னாக்கு, சிப்ஸும் இதெல்லாம் கலந்து அதில் வந்து கொஞ்சம் ஒவ்வொரு குடி அளவுக்கு அள்ளி வச்சு அப்புறம் பாராணிக்கிற வேலை. ஓ, இதுக்கு இடையில